அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இனி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண இந்த கண்டிப்பா அவசியம். மறக்காம இந்த வீடியோவை பாருங்க. இந்திய ரயில்வே முன்பதிவு உள்ளிட்ட சேவையை வழங்கும் ஐஆர்சிடிசி தற்போது ரயில் டிக்கெட் முன்பதிவு விதிகளை முக்கியமான மாற்றத்தை அறிவித்துள்ளது. இனிமேல் ஆன்லைன் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்யும்போது உங்கள் ஐஆர்சிடிசி கணக்குடன் ஆதார் இணைக்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் இந்த நடைமுறை தற்கால் டிக்கெட் முன்பதிவு மட்டுமே இருந்த நிலையில் தற்போது 60 நாட்கள் முன்பாக டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கும் ஆதார் கட்டாயம் என அதிரடியாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஏஜென்ட் அதிகம் ஒழிக்கப்பட்டு உண்மையான பயணிகளுக்கு எளிதாக டிக்கெட் கிடைக்கும் என்று எண்ணுகிறது ஐஆர்சிடிசி. இந்திய ரயில்வே பதிவு செய்யப்படாத ஏஜென்ட்கள் அதிக அளவில் டிக்கெட்களை வாங்கி பிறகு அதிக பணம் வசூல் செய்து பொதுமக்களுக்கு விற்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது போல முன்பதிவில் பல சிக்கல்கள் இருப்பதாக ரயில்வே எதிராக பொதுமக்கள் பல முறை புகார் அளித்து வந்தனர். இதனால் சாதாரண பயணிகளுக்கு தேவையான நேரத்தில் டிக்கெட் கிடைக்காத நிலை உருவாயிற்று. இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்காக ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்படுகிறது. ஐஆர்சிடிசி அறிவிப்பின்படி ஜனவரி 12 முதல் இந்த விதிமுறை முழுமையாக அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது நீங்கள் எந்த தேதிக்கு பயணம் செய்ய போகிறதோ அதற்கு 60 நாட்களுக்கு முன்பாக காலை 8 மணிக்கு முன்பதிவு தொடங்கும். அந்த நேரத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்ய உங்கள் ஐஆர்சிடிசி கணக்குடன் ஆதார் கண்டிப்பாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆதார் இணைக்கப்படாதவர்கள் அந்த நேரத்தில் முன்பதிவு செய்ய முடியாது. எனினும் இந்த மாற்றம் படிப்படியாக அமல்படுத்தப்படுகிறது. டிசம்பர் 29ஆம் தேதி முதல் காலை 8 மணி முதல் மதியம் 12 வரை ஆதார் இணைக்காத பயணிகள் மட்டுமே இணையத்தில் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும். அதாவது ஆதார் இணைத்த பயணிகள் மட்டும்தான் டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும். மதியம் 12 மணிக்கு பிறகு மட்டுமே மற்றவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அதன் பிறகு ஜனவரி 5ஆம் முதல் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை ஆதார் இணைக்கப்பட்டவருக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும். இறுதியாக ஜனவரி 12 முதல் முழு நாளும் இதை நடைமுறை அமலாகும். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் ரயில்வே நிலைய கவுண்டர்களில் சென்று டிக்கெட் எடுப்பவருக்கு இந்த விதிமுறை பொருந்தாது. அவர்கள் வழக்கம் போல அடையாள ஆவணங்களுடன் டிக்கெட் பெறலாம். இந்த மாற்றம் ஆன்லைன் முன்பதிவுக்கு மட்டுமே பொருந்தும். ரயில்வே அதிகாரிகள் கூறுவதன்படி இந்த நடவடிக்கையின் மூலம் ஏஜென்ட்கள் தரும் அதிக விலைக்கு டிக்கெட் விற்பனை தடுக்கப்படும். குறிப்பாக பண்டிகை காலங்களில் சில ஏஜென்ட்கள் 2000 முதல் 4000 வரை கூடுதலாக வசூல் செய்வதாக புகார் வந்துள்ளன. ஆதார் இணைப்பு மூலம் ஒரே நபர் அதிக டிக்கெட்டுகளை வாங்குவதை கட்டாயப்படுத்த முடியும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் சில ரயில்களில் ஆதார் சரிபார்ப்புடன் ஓடிபி மூலம் சரிபார்ப்பு நடைமுறை ஏற்கனவே நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் டிக்கெட் உண்மையான பயணிக்கே வழங்கப்பட்டதா உறுதி செய்ய முடியும். பயணிகளுக்கு நேர்மையான முறையில் டிக்கெட் கிடைக்கவும் பொதுமக்கள் சிரமமின்றி பயணம் செய்யவும் இந்த புதிய நடைமுறை கொண்டு வரப்படுகிறது என்று கூறுகிறது ஐஆர்சிடிசி. நன்றி.